ம் சரி ஓகே. சோ ஃபேர் உங்களுக்கு எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றது அப்படின்னு ஸோ ஃபேர் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யாருமா இது யோகலட்சுமி பார்த்துக்கிறேன். ஓகே ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது வந்து இது இன்னைக்கு எதுக்காக நான் எடுக்கிறேன்னா, நீங்க லாஸ்டா சொன்னது எல்லாமே நான் ஹை லெவல்ல தான் சொல்லிட்டு இருந்தேன். நேத்து நான் உங்களுக்கு சொல்லும் போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாவே பண்ண போறோம். ஓகேங்களா? எனக்கு தெரியல இது 1 hour ஆகுமா 2 hour ஆகுமான்ட்டு. நான் பண்ண போறேன், நீங்க பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கும், உங்களுக்கு மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் திரும்ப பண்ண போறேன். இது எதுக்காக நான் அகைன் சொல்றேன்னா, நாளைக்கு நான் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு அட்மின் பேனலை வந்து ரெடி பண்ணி நான் கிட்ல போட்டுருவேன். நீங்க தான் ஒரு 1 வீக் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் வந்துட்டோன்னா தான் அடுத்த செஷனே மூவ் ஆவேன். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு வந்து சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ நான் கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் மத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கோடிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. அவங்க 20 மெம்பர்ஸுக்கும் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எதனால அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். அவங்களுடைய சிஸ்டம் ஓகேங்களா? அதுக்காக நான் இட்லியா நான் இன்னும் சொல்லியா கொடுக்கலையே, அதுக்காட்டி இஷ்யூ போடுறீங்க. இல்லடி கழிச்சு பண்ணா வருது. எனக்கும் அப்படிதான் வந்தது. என்னது சார் ஆக்சுவலி கிட்ல நீங்க சைன் அப் பண்ணி வச்சுக்க சொன்னீங்கல்ல, கிட்லாப் ஆமா. அதுல வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது சர்வர் இஸ் அப்கிரேடிங்னு வருது. அப்படியா? சாதாரணமா அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கா? ஆமா சார். சரி ஓபன் பண்ணாலே எரர் தான் சார் வருது. சரி ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் நாளைக்கு எடுக்கும்போது கிளியரா சொல்றேன். ஓகேங்களா? எந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணணும் அப்படின்ட்டு. பண்ணியாச்சுப்பா. இவன் தென்னை மரத்துல யாரும் ஏற உட்காந்துட்டு இருக்கும். சரி ஓகே, நான் கிட்ட வந்து நாளைக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம இதையே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொன்னேன்? ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து கிரெட்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுருக்கேன். ஓகேங்களா? app.js இங்க இருந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் எதுக்கு அப்படின்றதும் போக போக சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க ரன் ஆயிடுச்சு. டெஸ்ட்னு போட்டு பார்த்தேன், சக்சஸா நான் பண்ற விஷயம் ஒர்க் ஆகுது. பெட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அட்மின் பேனல்னு சொல்லியாச்சு. ஓகேங்க, அட்மின் பேனல் நான் இதை சொல்லிட்டே இருக்கிறது தான் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஃப்ளிப்கார்ட்டோ ஓகேங்களா, எந்த ஒரு இ-காமர்ஸ் சைட்டோ எதா இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, டைரக்டா வந்து யூசர் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை போட மாட்டாங்க. இப்போ ஃபாஸ்ட்ராக் இருந்தானா வச்சுக்கோங்களேன், வாட்சஸ் நம்ம போய் ஃப்ளிப்கார்ட்ல சர்ச் பண்றோம்னா ஃபாஸ்ட்ராக்கோட வாட்சஸ் எல்லாம் வருது அப்படின்னும் போது டைரக்டா அவன் எடுத்துன்னு போய் போட்டிருப்பானா அப்படின்னா கிடையாது. அட்மின் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த சைட்டுக்குன்னு ஒரு அட்மின் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங் டேட்டாஸும் வாங்கிக்குவாங்க. ப்ராடக்டோட நேம் ஓகேங்களா, அந்த வாட்ச்க்கு ஸ்ட்ரைப் வாட்ச் இருக்கும். ஓகேங்களா? ஏகப்பட்ட வாட்ச் டைப்ஸ் இருக்கு. ஓகே, அதோட டைப்பு, அதுக்கப்புறம் இது எவ்வளோ ஒர்த்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நம்ம நார்மலா லேப்டாப் பார்த்தாலும் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதுக்கு ஃபீட்பேக்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இருக்கும். இதெல்லாம் யார் ஆட் பண்ணுவாங்கன்னா அட்மின்னா யாருன்னா அந்த சைட்டோட ஓனர். ஓகே, இந்த ப்ராடக்ட் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எதனால யூசருக்கு வந்து அந்த விஷயத்த கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, நான் போறேன் ஓகேங்களா, போயிட்டு ஃபாஸ்ட்ராக் வாட்சஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாட்சுக்கு பதிலாக மிக்ஸி ஒரு விஷயத்த எடுத்துன்னு வந்து போட்டேன்னு வச்சுக்கோங்க, இமேஜ் வந்து நான் வாட்ச்னு சர்ச் பண்ணும்போது மிக்ஸி வரும். ஓகேங்களா? ஸோ சைட்டுக்கு வந்து பேட் நேம் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பர்மிஷன் வாங்கிக்குவாங்க. ஒன்ஸ் இல்லைன்னா யூசர் கிட்டேயே அந்த பர்மிஷன் கொடுத்துருவாங்க, நீங்களே உங்களுடைய விஷயத்த அப்லோட் பண்ணுங்க. 2 விஷயத்துல இருக்கு. ஓகேங்களா? யூசர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து அப்லோட் பண்றாங்க. டைரக்டா அது வந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆகுமா, அதாவது கிளைண்டான நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுமா? ஓகேங்களா? ஃபாஸ்ட்ராக்காரன் அவனுடைய லாகினை கிரியேட் பண்ணி அவனுடைய ப்ராடக்ட்ஸை போட்டுட்டான். ஓகேங்களா? இது டைரக்டா நமக்கு டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னா ஆகாது. எதனால அப்படின்னா அட்மினுக்கு ஒரு மெசேஜ் போயிடும், இந்த மாதிரி ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் இல்ல மொத்தமாவே வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு, எந்த வெண்டார் கிட்ட வந்து வந்திருக்கு அப்படின்னா, வெண்டார்னா யாருன்னா நம்ம ஃபாஸ்ட்ராக்காரன், நம்ம
லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா நம்ம அண்ணாச்சி கடை ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மொத்தமா ஹோல்சேல் கடை ஒன்று இருக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்சேல் கடை கிட்ட வந்து வாங்கிட்டு போய் தான் அண்ணாச்சி கடையில விற்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம யாரு அப்படின்றத நம்ம தான் யூசர். ஓகேங்களா? நம்ம டைரக்டா ஹோல்சேலுக்கு போக மாட்டோம், நம்ம அண்ணாச்சி கடையில போய் தான் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெண்டார்ன்றது யாருன்னா இந்த ஃபாஸ்டாக்கு, டாடா, சொனாட்டா இவங்க எல்லாமே வெண்டார். ஓகேங்களா? ஓனர் யாருன்னா இந்த சைட்டை வச்சிருக்காங்களே ஸ்னாப்டீல், பிளிப்கார்ட், வால்மார்ட் இவங்கெல்லாம் தான் ஓனர். நீங்க ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க, மிக்சி வருது. ஓகேங்களா? நான் பாக்குறேன் கரெக்டான மிக்சியோட இமேஜ் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா ஓகே இந்த விஷயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா வேற வேற இமேஜ்னா போடுவாங்கல்ல, சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அட்மின் ஆனா என்ன பண்ணுவேன்னா பர்மிஷன் கொடுப்பேன். அங்க செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஓகே ஸ்டேட்டஸ் வந்து ஓகே அப்படின்னா கிளிக் பண்ணா அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து டிஸ்பிளே ஆகும். நான் 100 ப்ராடக்ட் அப்டேட் பண்ணிருக்கலாம், ஆனா அட்மின் என்ன இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே அட்மின் பேனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காக அட்மின் பேனல்னா உங்களுக்கு எதுக்காக சொல்லி கொடுக்குறேன்னா இதுல தான் க்ரெட் ஆப்ரேஷன் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆட் பண்றது, டெலீட் பண்றது, லிஸ்ட் பண்றது, ஓகேங்களா, அதை அப்டேட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் அதிகமா நடக்கும். ஒன்ஸ் நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அப்படியே அந்த விஷயத்த ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்மின் பேனல் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனுடைய இப்போ ஒரு மாடல் மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? அட்மின் பேனல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் இப்போ மாடலா உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? டேஷ்போர்ட், ஷார்ட்கட்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க எம்ப்ளாயின்னு வச்சுட்டு ஆட் எம்ப்ளாய், லிஸ்ட் எம்ப்ளாயின்னு இருக்கும். ஓகேங்களா? ஆட் எம்ப்ளாயை கிளிக் பண்ணா பாக்ஸ் ஒன்று வரும். அதனால அது வந்து என்னன்னா ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ற மாதிரி. லிஸ்ட் எம்ப்ளாய் அப்படின்னு நம்ம கொடுத்தா என்ன பண்ணுவோம்னா டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துன்னு வந்து காட்ட போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்ப்ளாய் லிஸ்ட்லயே எடிட் இருக்கும், டெலிட் இருக்கும் இந்த சைடு. ஓகேங்களா? 2 இடத்துல இருக்கும். அதை நம்ம எடிட்னு கொடுத்தா திருப்பியும் இன்னொரு நியூ பேஜுக்கு போயிட்டு எடிட் பண்ற மாதிரி, டெலிட் கொடுத்தா அது டேட்டா பேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுற மாதிரி. ஸோ இந்த விஷயத்த நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு இதை சொல்றேன். நாளைக்கு கிட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து அதுல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து நம்ம அட்மின் பேனல் வந்து நான் அந்த உங்களுக்கு கிட்ல போறேன்னு சொன்னேன்ல அதோட பேசிக் இதை மட்டும் நான் போட்டு உங்களுக்கு எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்க, இது ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டேன். இது வந்து நீங்க ஏற்கனவே செஞ்ச மாதிரி 10 பேர் இருக்கிற குரூப்ல 4 பேர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு 6 பேர் வந்துட்டு அப்பப்போ வந்து தலையை காமிச்சிட்டு போனீங்கன்னா பார்த்துட்டு தானே இருக்கீங்க குரூப்ல எத்தனை பேர் இருந்து எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. கூச்சவே பட மாட்டேன். அதெல்லாம் என்னை பத்தி திட்டினாலும் கவலை இல்லை, நான் தூக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். ஜாலியாக தான் பேசுவேன், ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நான் நல்லா நோட் பண்ணுவேன். சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகே, இந்த விஷயத்த நம்ம HTML இங்க வச்சிருக்காங்க, CSS இங்க வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து HTML CSS எப்படி எடுத்து போறதுன்னு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, நான் யாரையோ சொல்றதுக்கா சூர்யா. கரெக்டா இது காம்போனன்ட்ஸ். இப்போ காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கிரியேட் பண்ணுறது எல்லாமே எங்கே லிங்க் பண்ணுவோம்னா எல்லாம் ஒரு அது இல்லாமல் லைஃப் எப்படி? ஓகே, இங்கே ஏற்கனவே வந்து நம்ம இது பண்ண போகிறோம். சரி, ஓகே. இனிஷியலாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்குன்னா இந்த JSS எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். CSS எங்கே போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அகைன் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் எந்த வீடியோவும் பார்க்கணுனாலும் இந்த வீடியோவாச்சும் பாருங்க. ஸ்ரீவித்யாவா? ஆஹா, ஸ்ரீநிதி. சீக்கிரம் தனியாக பேசிக்கிறேன். வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிட்டு அந்த வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வரேன். ஓகே, கரெக்டா? இது யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இது பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட்
இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணணும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் எல்லாத்தையுமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். செகண்ட், இங்க தனியா இண்டிவிஜுவலா ஒரு சிஎஸ்எஸ் இருக்கா. ஸோ இதுக்கும் நம்ம ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றது கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பேராகிராஃபாக கோடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரல அப்படின்னு சொல்றதோட இங்க போயிட்டு இங்க கிளிக் பண்ணி பார்த்தா கோடிங் இருக்கு. ஓகே, நம்ம பண்றது கரெக்ட். ஓகேங்களா? இல்ல சப்போஸ் நம்ம வந்து தப்பா கொடுத்தோம்னா அதை ரீடைரக்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே இன்னைக்கு பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. ஓகே, இப்போ இங்க div id இங்க இருக்கு. ஓகே, சைட் பார் wrapperனு போட்டிருக்காங்க. இந்த div ஐடிக்குள்ளார ரெண்டுமே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? wrapper இங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. சைடு வேறு இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே div தான் இருக்கு. காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர்ல போயிட்டு ஒரு காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். நேமிங் வந்து கரெக்டா கொடுங்க. சைடு பார்னே கொடுத்துப்போம், ஏன்னா அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. sidebar .js. ஐயோ, கிரியேட் பண்ணணுமா? கிளாஸ் sidebar. ஐயோ, sidebar extends react.component. எதுக்காக அப்படின்னா கிளாஸ் காம்போனன்ட் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு, ரியாக்ட் குள்ள தான் இருக்கு. ஸோ நான் அதனால இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒன்ஸ் நான் கிளாஸ் காம்போனன்ட் எழுதினாலே எனக்கு மைண்ட்ல வர ரெண்டு விஷயம் என்னன்னா, ரெண்டர் மெத்தட் ஒன்று, ரிட்டர்ன் மெத்தட் ஒன்று. ஓகே, ரிட்டர்னுக்குள்ள நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய HTML டேக்ஸ். ரெண்டருக்குள்ளார நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டேட்டா மேனிபுலேஷன் ஏதாவது இருந்தால். ஓகேங்களா? அது ஃபியூச்சர்ல ஹை லெவல்ல நான் இப்போ சொல்லிக்கிறேன். ரிட்டர்ன்ல நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டேட்டாஸ் HTML. ஓகேங்களா? அந்த HTML JXX எல்லாமே கொடுப்போம். ரெண்டர்ல நம்ம என்ன கொடுப்போம்னா, ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் இருந்து நான் டேட்டா வாங்கிட்டேன், அதை வந்து நான் மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்ல வச்சுட்டு, ஸ்டேட்ல இருந்து ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா நமக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ரெண்டர் இடத்துல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, இங்க தான் நம்ம போடணும். ஓகே, காப்பி பேஸ்ட் கரும். ஸோ இந்த மாதிரி கோடு ஒழுங்கா வச்சுக்கோங்க. எனக்கு இது தேவையில்லை. ஐஎஃப் இப்படியே வைக்கிறேன். ஓகே, கரெக்டா? சோஃபார் எல்லாமே கரெக்டா பண்ணியாச்சா? ஏதாவது மிஸ் பண்ணிருக்கனா? எக்ஸ்போர்ட் பண்ணனும். ஓகே, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். எதுக்காக எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்ம கொடுக்கறோம்ன்றது தெரியுமா? எஸ் சார். எதுக்கு? இன்னொரு பேஜ்ல போயிட்டு அதை ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் சார், ஒரு தடவை ஒன்ஸ் கோட் எழுதிட்டு. சரி, ஓகே. இப்போ நான் டிஃபால்ட் கொடுக்கலனா என்ன ஆகும்? ஓகே, டிஃபால்ட் கொடுக்கலனா ஒன்றும் பெருசானா இல்லைங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு காம்போனன்ட் கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி கூட கிரியேட் பண்ணலாம். இது வந்து நெஸ்டட் மல்டிபிள் காம்போனன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் எங்க போடுவீங்கன்னா இந்த இடத்துல போடுவீங்க. இந்த இடத்துல வந்து டிஃபால்ட் போட்டா என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஒரே ஒரு காம்போனன்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். இட்ஸ் லைக் அ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? எந்த காம்போனன்ட் கேட்குறோம் இந்த மாதிரியும் கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? எதனால நான் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா, போக போக தான் இது. இப்பயுமே நம்ம அட்மின் பேனல் கிரியேட் பண்ணும்போதும் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். நெஸ்டட் கிளாஸ் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட் பண்ணும்போது. நான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட் என்னன்றதை நான் சொல்றேன். சரியா? ஸோ டிஃபால்ட்ன்றது என்னன்னா, நமக்கு இடத்துல வந்து ஒரே ஒரு காம்போனன்ட் தான் இருக்கு இங்கே. ஓகேவா? இது சுவிட்ச் கேஸ்ல இருக்குன்னே வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டா எனக்கு சைட் பார்க்கே போய்க்கோ. ஓகேங்களா? வேற எந்த காம்போனன்ட்டும் நான் வச்சு இல்லை, அதனால டிஃபால்ட்டா சைட் பார். புரியுதா? இப்போ புரியுதா? எஸ் சார். ரைட்டா புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். சரி, ஓகே. இந்த index.html இப்படி
அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது நோட் பண்ணது என்னன்னா, இந்த இடத்துல அப்படியே வரிசை கட்டி வச்சிருப்பீங்க அடியாள் மாதிரி. ஓகேங்களா? என்ன ஃபைல் ஒர்க் பண்றீங்களோ அந்த ஃபைல் மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற ஃபைல் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இது வந்து நான் முந்தானத்து ஒர்க் பண்ணேன் சார், அதனால அது ஞாபகத்தமா அப்படியே வச்சிருக்கேன் சார்னு சொல்லாதீங்க. நான் நிறைய டைம் எனக்கு அதை எடுத்து கரெக்ஷன் எடுத்து இது பண்ணிட்டு ஒர்க் பண்றதுக்கே டைம் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணணும்ன்றதுக்காக நான் இதை வச்சிருக்கேன். ஒன்ஸ் index.html ஒர்க் முடிஞ்சிட்டோம்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம கோடிங் தானே, ஈஸியா நம்ம டீபக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சைட் பார் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கால் பண்ணணும், இம்போர்ட் சைட் பார் ஃப்ரம் எங்க இருக்குன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளார இருக்கு, காம்போனன்ட்ஸ் சைட் பார். ஓகே, இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி போட்டா அது காருக்கு. நமக்கு இந்த விஷயம் வந்துடுச்சு. ஓகே, எதனால இந்த டிசைன் வரலன்றது தெரியும்ல, ஏன்னா நம்ம இன்னும் இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணல. அதுவும் இல்லாம இந்த div id wrapper நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த காம்போனன்ட் சைட் பார் காம்போனன்ட்டும் உங்களுக்கு தெரியும் மெயின் ஐடிக்குள்ளதான் மிச்சம் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் இப்ப இந்த இதுக்குள்ளதான் இந்த ரெண்டு காம்போனன்ட்டும் இருக்கு, சைட் பாரும் இருக்கு, பேஜ் கண்டென்ட்டுமே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இனிஷியலா இதை தூக்கிட்டு போயிட்டு இவங்க கிட்ட கொடுத்துடணும். ஓகேங்களா? ஆப்பை தூக்கிடுங்க. அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணல, அதனால இந்த சிஎஸ்எஸ்ஸையும் டெலீட் பண்ணிட்டு அந்த சிஎஸ்எஸ் ஃபைலையுமே டெலீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க. இந்த டைம் நான் கோடிங் பார்ப்பேன். நான் யூ ஆர் மெச்சூர்ட் எனஃப் டு டெவலப்பிங் அ கோட். தட்ஸ் இட். நவ ஆமா, நேத்து செஷன் அமைச்சனே பாத்தீங்களா யாராச்சும்? எனக்கு தெரிஞ்ச அபர்ணா மட்டும்தான் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, வேற யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. சரி, ஓகே விடுங்க. அது ஹைதராபாத்ல இருக்கிறவங்களுக்கு எடுத்தது. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்க தேவையில்ல. அவங்க என்னமா யானது புரியல. அதான் பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட் எடுத்து பண்ணீங்க ரவுட்டர். அப்படியா? தெரியலையே. நேத்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் நடந்தது நேத்து ஒரு நாள்லயே. ஆமா சார், ஒரு 1 hour வீடியோ சார். அதுதான் அவங்க ஈஸியா, அவங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கன்செப்டர் என்ன, ஓகேங்களா, திஸ் என்ன அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. எப்படி ரெண்டர் பண்றது, ஹைதராபாத். ஆமாம்பா அண்ணா, ஆல் இண்டியா பர்மிட் லாரி மாதிரி எவன் வேணா ஹெல்ப் கேட்கறான் அவனுக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, சிஎஸ்எஸ் ஆனா அவங்களுக்குன்னா அமௌண்ட் சும்மா கிடையாது. ஓகே, சிஎஸ்எஸ் நம்ம இருக்கு, நம்ம சிஎஸ்எஸ் காப்பி பண்ணிப்போம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் காப்பி பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளாரே போட்டுப்போம், ஏன்னா இங்க தான் பப்ளிக்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ நியூ ஃபைல் என்னன்னா style.css நேமிங் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஃபைல்லையும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல. அதனாலதான் நான் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தேன். எந்த இடத்துல இருக்கு? அதே இடத்துல தான் இருக்கு, style.css. இந்த ஐடி என்ன தூக்கிடுங்க. ஐடி வச்சு அவங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க, நமக்கு அது தேவையில்லை. தேவையானது hrefம் ஸ்டைல் ஷீட்டும். ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன். ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்கன்னா கேட்காதீங்க, எப்பயுமே டீபக்கிங் தான் ஒர்க்கு. ஸோ நமக்கு வியூ பேசஸ் தேவையில்லை இதுக்கு மேல. வாவ், அவங்க சொன்ன அந்த டிசைன் நமக்கு வந்துடுச்சு. கரெக்டா? இதுதான்மா சைட் பார். நம்ம நேத்து ஒரு விஷயம் பார்த்தோம்ல, அது வந்து கிளிக் பண்ணா கீழே வர மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயத்த நம்ம எப்படி அச்சீவ் பண்றது, அதை தான் நான் நெக்ஸ்ட் சொல்லி கொடுப்பேன். எடுத்தவொடனே நான் அந்த பெரிய விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால நான் இந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 3 days, நீங்க 1 week கூட எடுத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா?
திரும்பவும் சொல்றேன், நம்ம பண்ண போறது ப்ராஜெக்ட். ஏற்கனவே பண்ண மாதிரி டைனமிக்கா இல்லாம ஸ்டாட்டிக்கா aslam@gmail கொடுத்துட்டு aslam@12345 கொடுத்துட்டு சப்மிட் பண்ணா போற மாதிரி கிடையாது. டேட்டா பேஸ்ல இருந்து வரும், டேட்டா பேஸ்ல இருந்து போகும். ஓகேங்களா? என்னடா ரொம்ப பயமுறுத்துற. ஓகே, சைட் பார் பக்காவா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ஓகேங்களா, நான் என்ன கிளிக் பண்ணாலும் அது வர்றது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா இதையும் நம்ம ஒரு பேஜ் எடுத்து போட்டுக்கலாம். இதையுமே இங்கே தான் போட போகிறோம். ஓகே, பப்ளிக் ஃபோல்டரோட ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. சைடு பார் ஒர்க்கு இதுக்கு மேலே இப்போ தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா நியூ ஃபைல் போட்டு content.jsனே போட்டுப்போம். இப்பொழுதுக்கு போக போக நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, ஓகே நீட்டா இருக்கா? இப்போ இதை வந்து இன்க்ளூட் பண்றோம். இன்னும் அங்க மாத்தவே இல்ல app.jsல. app.js தான் இது. ஓ இங்கேயா? வந்துடுச்சு. ஓகே, நமக்கு இப்போ எதை கிளிக் பண்ணாலுமே சேமாக தான் வரும். உங்களுக்கு ஒரு சில பேர் கேட்பாங்க, நீங்கள் பண்ணும்போது வேகமாகவும் பண்ணுறீங்க கரெக்டாகவும் வருது ஓகேங்களா, இந்த விஷயத்த நீங்கள் பண்ணாலும் இப்போ கரெக்டாக தான் வரும். நான் என்ன சொன்னேன்னா போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கும் இப்போ நான் பண்ண விஷயம் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு HTML டெம்ப்ளேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் இதே மாதிரி தானே பண்ணியிருப்பீங்க, பண்ணிருக்க மாட்டீங்களா? எஸ் சார். அட பாவிகளா, எவனாச்சும் ஆமான்னு சொல்றான். எஸ் சார். எதுக்காக அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா விஷயத்துலையுமே. இப்ப நீங்க இந்த விஷயத்த நீங்க ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு எனக்கு தெரிஞ்ச சௌந்தர்யா இனிஷியலா அந்த இண்டெக்ஸ் என்னது நார்மல் HTML பேஜ் வந்து ஒரு விஷயம் மட்டும் அல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேஜ் கிட்ட டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. எதுக்காகனா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் டெவலப்பிங்ல வந்துட்டு. ஆமா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே ஸ்பீடு உங்களுக்கும் வந்துடும். சரியா? சொல்லிட்டேன் மக்களே, பார்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு இது வரைக்குமே எந்த எரரும் வரல, அதாவது அட்ஜசன்ட் எலமெண்ட் அப்படின்னா. ஏன்னா நம்ம எந்த வித இன்புட் டைப்பும் யூஸ் பண்ணலை, அதனால அது அதனுடைய வேலையை காட்டலை. இப்போ சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தா செஞ்சிருவோம் சார். ஓகே, IAPTன்னு போட்டாச்சு. இப்போ நான் டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணால் டேஷ்போர்டோட கண்டென்ட் வரணும் ஓகேவா. இதுதான் நம்மளுடைய முந்தா நேத்தோட கிளாஸ். அஸ்லாம் பார்த்துக்கோங்க, திரும்ப நான் அந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் தான் போக போகிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் நான் இந்த சான்ஸ் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க ஓகேங்களா. பாய் வந்திருக்காரு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ இதனுடைய ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இது தேவை கிடையாது. டோகுல் மெனு இது தேவையே இல்லை. ஓகே, இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் எனக்கு டேஷ்போர்டோட கண்டென்ட் வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு பேஜை வந்து நான் அந்த இடத்துலையே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. டேஷ்போர்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துக்குள்ள போயிட்டு நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்ட் DAS ஃபைல்ஸ் கிரியேஷன் தாங்க, ஒன்றும் பெருசா.
இப்போ நமக்கு அந்த கிளிக் பண்ணும்போது வர விஷயம்லாம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா சைட் பார்ல தான் நம்ம ஹெச்எஃப் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம டைரக்டா இங்கே போயிடுவோம். இதுக்கு நம்ம வந்து ஆன் கிளிக் பண்ணா எனக்கு வந்து பேஜ் வந்து ரெண்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன விஷயம் யூஸ் பண்ணுவோம்னா சொல்லுங்க. ரவுட்டர் சுவிட்ச் சார், அப்பா, ரவுட்டர் யூஸ் பண்ணோம். ஓகே ஓகேடா, ஓகே, அவ்வளோதான்டா. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டால் பண்றதுக்கு. இருந்தாலும் நான் இது ரொம்ப டைம் எடுத்துச்சுல நேற்று கொஞ்சம். ரவுட்டர் சுவிட்ச் சூப்பர், வேற லெவல் தலைவாணி. ஓகே, போட்டாச்சு, வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சின்டாக்ஸ் ரவுட்டருக்குள்ள தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இந்த எரர் வருது ப்ளீஸ் கைஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவனா குரூப்ல போட்டீங்க பின்னிடுவேன். ஓகே, என்னுடைய பேக்கேஜை நான் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா மேலே. ஓகே, போட்டாச்சு. இந்த இடத்துல நான் ரவுட்டரை யூஸ் பண்ண போறேன். எங்கன்னா இந்த இடத்துல. எதுக்காக அப்படின்னா எல்லா பேஜஸும் இங்கே தான் வரப்போகுது. அதனால நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரவுட்டர் அதுக்குள்ளார டிவ் ஐடி எதனால அப்படின்னா அவங்களுடைய சிஎஸ்எஸ் டெம்ப்ளேட்ல அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, சைட் பார் இருக்கு, இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த விஷயத்த எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல கிளிக் பண்ணுமோ அங்கே போகணும். ஸோ சைட் பார் ஜேஎஸ்ல நான் யூஸ் பண்ணி ஆகணும். சைட் பார் இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஹெச்எஃப்க்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒன் ஐ எம் கோயிங் டு யூஸ் லிங்க் டு parameters. This is fine. டேஷ்போர்டுன்றதை நான் யூஆர்எல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. ஆட்டம் எடிட்டர் யூஸ் பண்றவங்க இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்க கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே, கேப்ஸ்லேயே இருந்துட்டு போடும், நல்லா தான் இருக்கும். யூஆர்எலும் நம்ம டிஃபைன் பண்ணுறதான். சரிங்களா? அது வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா கேட்காதீங்க. ஐஎஃப்இடி இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்னுடைய ஹோம் பேஜுக்கு போனால் போதும், வேற எங்கேயும் தேவையில்லை. அப்படின்னா ஹோம் பேஜோட ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து இந்த விஷயம்தான். ஓகே, பௌ ஏன் கரெக்டாக தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாமா தப்பு பண்ணிட்டோமா. ஓகே, நம்மளுடைய கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனா ரீடைரக்ட் ஆகல. எதனால அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் டேஷ்போர்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த விஷயம்னா ரீடைரக்ட் ஆகும். ஸோ நமக்கு அடுத்து இருக்கிறது இந்த சுவிட்ச். ஓகேங்களா? ஓகே, இப்போ காம்பனன்ட் நேம் வந்து இங்கே போகிறது ஒரு சில பேருக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு.
ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்னா காம்போனன்ட்ன்ற ஒரு ஃபீல்டு இங்கே கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே கூட கால் பண்ணிக்கலாம், இப்படி கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இது என்னன்னா ரூட் பாத் வந்து இந்த மாதிரி எங்க இருக்கோ அதை பார்க்கும். அதாவது இந்த இடத்துல நம்ம ஐஎஃப்இ கிளிக் பண்ணும்போது லிங்க் டு இந்த ரூட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது எங்க போகும்னா ரவுட்டருக்கு போயிடும். ரவுட்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு சுவிட்ச் கேஸ் பார்க்கும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இருக்கு. சரி, நான் இதை கால் பண்ணும்போது என்ன விஷயத்த காட்டணும் அப்படின்னா என்னுடைய காம்பனண்ட்ல நம்ம என்ன போட்டிருக்கோம், இப்போதைக்கு கண்டென்ட்ன்ற ஒரு விஷயத்த போட்டிருக்கோம். நான் அடுத்தது வந்து நான் மாத்துறேன். ஓகேங்களா? செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஐஎஃப்இடிக்கு இந்த சிம்பிள் இதே தான் வருது. நான் அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணால் தெரியும். சரி, ஓகே. நம்ம தான் டேஷ்போர்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, இந்த ஃபைலே நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். app.jsல எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னா app.jsல காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார டேஷ்போர்டு ஃபோல்டருக்குள்ளார dashboard.jsன்னு இருக்கு. ஸோ டேஷ்போர்ட் அப்படின்ற இடத்துல எங்க இருக்குன்னா டேஷ்போர்டு காம்பனன்ட்ஸ்குள்ளார டேஷ்போர்டு. ஓகேங்களா? மறந்துடாதீங்க மக்களே, தப்பு பண்ணாதீங்க. இதுக்கு மேல அதிகமா ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? மறக்க மாட்டீங்க, ஏன்னா வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்போ கிளிக் பண்றேனோ எனக்கு இந்த விஷயத்த காட்டு. ஏதோ தப்பு நடக்குதே. காட்டுதோ ஒரு வேளை. சார் நம்ம அங்க டேஷ்போர்ட் கொடுக்கவே இல்ல, பாத்துல. எங்கம்மா? அங்க வெறும் ஸ்லாஷ் அஸ் கொடுத்துருக்கோம். ஆமா, கரெக்டா தானே கொடுத்துருக்கோம். ஸ்லாஷ் தான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை இது கொடுத்ததான் வருமோ? என்னடா? கரெக்ட். ஓகே. இல்ல, வேற ஏதோ எரர் அடிக்குது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த எரரை கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். ஒளிஞ்சிட்டு இருக்கோ? என்னடா இது? கரெக்டா இது? ஒரே ஒரு நிமிஷம்.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதான் சொன்னல இங்கிலீஷ்ல நான் ரொம்ப வீக்கிட்டு. யாரா கரெக்ட் பண்ண வேண்டியதானே. சார் ஆனா நீங்க காம்பனன்ட்ஸ் தானே கொடுத்திருக்கீங்க. இல்லம்மா இங்க 2 ஈ இங்க பாருங்க, தேவையே இல்லாம ஒரு ஈய போட்டிருக்கமா. இங்க பாருங்க, இப்படிதான் காம்பனன்ட் ஸ்பெல்லிங். நான் எனக்கு வந்தது அப்படியே தப்பு தப்பா போட்டிருக்கேன். காம்பனன்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டு இருந்தேன், அதனாலதான். பயப்பட வேண்டாம், அவங்க இடத்துல உட்காரு. ஓகே, இப்ப கரெக்டா வருது. இது என்னது யார்கிட்டயோ ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கு. என்ன சிரிப்பா? ஓகே, எதனால அப்படின்னா div id wrapperக்குள்ளதான் நம்ம எல்லா விஷயத்தையும் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, நம்ம இப்ப அதை நம்ம இஷ்டத்துக்கு தூக்குனதால அது பந்த் பண்ணுது. கரெக்டா? இப்படிதான் என்னுடைய இதை படி பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப பண்ணுவேன், பாத்துக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இதுக்கு மேல நீங்க ஏதாவது தப்புனா கரெக்டா சொல்லிடுங்க. ஓகே, டேஷ்போர்ட் இங்க இப்ப வந்தாச்சு. இதை கிளிக் பண்ணா வெல்கம் டு சம்திங் இப்ப காமிச்சிச்சு. இப்ப இதை கிளிக் பண்ணா நம்மளுடைய வெல்கம் கண்டென்ட், இங்க கண்டென்ட்ல நீங்க என்ன மாத்துறீங்களோ மாத்திக்கோங்க. இப்ப டேஷ்போர்டு எல்லாத்துக்குமே நம்ம இதுக்கு மேல பண்ணுவோம். சரி, சீக்கிரமா பண்ணுவோம். அட பாவி, இதுக்கே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சா? 1 2 3 4 5 6. ஓகே, சைட் பார்ல என்ன இருக்கு? 1 2 3 4 5 5 மட்டும் போதும். 2 3 4 5. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிமைனிங் வந்து நம்மளுடைய டேஷ்போர்டு இருக்கணும், ஆட் லிஸ்ட் 2 போதும். மொத்தம் 3. எதுக்காகன்னு சொல்றேன். இதுனா டேஷ்போர்டு, இது ஆட் ஸ்டூடெண்ட், இது லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு STUDENT. ஓகே, ஷார்ட்கட்ஸ் ஆடா கொடுக்குறேன் இருப்பா. ஓகே, இது டேஷ், இது வந்து ஆட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு URL. ஓகேங்களா, இது வந்து லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு URL. நான் வேகமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு புரியாம போயிட போகுது. டவுட்டா இருந்தா அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே கேட்டுக்கோங்க. ஓகே, எதனால இப்ப பண்றோம்னா டேஷ்போர்டுன்றது ஒரு ஹை லெவல்ல கொடுப்போம். எத்தனை ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு, அட்மின் எல்டில நான் காமிச்சேன்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த சும்மா ஒரு டெமோக்காக உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுப்போம், 2 பாக்ஸ் வச்சுப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம்ல ஒரு 2 டேட்டா மட்டும் ஆட் பண்ணிட்டு திரும்ப வந்து லிஸ்ட்டை கிளிக் பண்ணா ஆல்ரெடி கொடுத்த விஷயத்த வாங்குறது. ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு. இப்போ இது என்ன எரர் அடிக்குதுன்னா ஷார்ட்கட்ஸும் ஓவர் வியூவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சாரி, ஒரே ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிப்போம். காம்பனன்ட்ஸ்குள்ள தான் இதுக்கு மேலே எதா இருந்தாலும் STUD. சார் எஸ், எனக்கு லைட்டா குழப்பு. ஏன்? நீங்க content.js போட்டிருக்கீங்கல்ல, அதை இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க இம்போர்ட்டும் பண்ணிருக்கீங்கல்ல, ஆனா எங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? அட பாவத்தே, 14வது லைன்ல இருக்கேம்மா. இது இருக்கே அந்த காம்போனன்ட். நீங்க ரூட் மட்டும் தானே பண்ணி கொடுத்திருக்கீங்க, அது வந்து மென்ஷன் பண்ணல. நீங்க சைட் பார் வந்து மேல மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணவே இல்லையே. கண்டென்ட் இதோ மென்ஷன் பண்ணிருக்கனே, இங்க இருக்கே. இப்படி பண்ணா இப்படி பண்ணாவா? இதோ இத கிளிக் பண்ணும்போது ரூட் இதுக்கு வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல. இந்த இடம், இந்த ஒரு இந்த ஒரே ஒரு பேக் ஸ்லாஷ் எங்க இருக்கோ அது இங்க செக் பண்ணும். சரி, இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கண்டென்ட் கொடுக்க போகுது. ஓ, ஓகே ஓகே சார். ஓகேவா? இல்ல சார், ஆக்சுவலி நீங்க அந்த சைட் பாருக்கு வந்து நீங்க போட்டிருக்கீங்கல்ல, அதே மாதிரியே கண்டென்ட்க்கும் போடணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி போட்டிருக்கீங்க. ஓகே சார். அது கண்டென்ட் நேம் கொடுக்கணும்னா அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்மளோட இஷ்டம் தான் எதா இருந்தாலும். சரிங்களா, நீங்க நேம் தான் கொடுக்கணும்ல. என்னுடைய ஹோம் டைரக்டர் வந்து இப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ண ஒன்னொன்னா வர்றது.
அடே அம்மா ஸ்ரீவித்யாவா? ஆமா இந்துமதி சார். ஸ்ரீவித்யாவா? இல்ல ஆமா ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த விஷயத்த பண்ணியாச்சு. இப்போ டேஷ்போர்டுக்கு வந்து டேஷ்போர்டுன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி டேட்டாஸ் வரட்டும்னு சொல்லியாச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு வந்து அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அங்கேயும் ஒரு காம்பனண்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த காம்பனண்ட் இருக்கு, அதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, நான் நேம் மாத்திக்கிறேன். இது வந்து என்னன்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்றது. என்னம்மா காம்பனன்ட் கீழ ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல டேஷ்போர்டுன்னு, ஆமா அதுல வந்து டி ஸ்மால்ல வச்சிருக்கீங்க, இங்க கால் பண்ணும்போது கேப்ஸ்ல வச்சிருக்கீங்க. அப்படி வச்சா கால் ஆகுதா சார்? எங்க app.jsல காம்பனன்ட் ஈக்குவல் டு டேஷ்போர்ட்னு கொடுக்கும்போது எல்லாமே கேபிட்டல்ல இருக்கு, ஆனா அங்க ஸ்மால்ல இருக்குல்ல, அப்படி பண்ணா இதுவாய்க்குமா சார்? கடவுளே, நான் தான் அதுக்கு நேம் தான் டேஷ்போர்டுன்னு வச்சிருக்கனே. காம்போனன்ட்ஸ் எங்க இருந்து எடுக்கிறனோ ஓகேங்களா, அதனுடைய கிளாஸ் நேம் என்னன்னு பாருங்க. டேஷ்போர்டோட கிளாஸ் நேம் என்னது? பெருசு கேப்ஸ்ல தானே போட்டிருக்கு. அடேங்க அப்பா, என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் வேற எதிரியோட ஏபிஐல தான் டவுட் கேட்பீங்கன்னு நினைச்சேன். காம்போனன்ட் கிரியேஷன்லயே கேக்குறீங்க. ஒரு பேஜ்ல ஒரு ஹோம் அபோட்டஸ்னா கிரியேட் பண்ணும்போது எப்படிங்க நீங்க கால் பண்ணுவீங்க? அதனுடைய கிளாஸ் நேம் வச்சு தானே கால் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த டேஷ்போர்டுன்றது ஃபோல்டர் நேம் வந்து நான் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிப்பேன் ஓகேங்களா. ஆனா அதை லிங்க் பண்ற விஷயத்தை பாருங்க. காம்போனன்ட்ஸ் டேஷ்போர்டு dashboard.js இது ஃபோல்டர் நேமு. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோல்டர் வச்சு அதிகமா சொல்லி தந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இது ஒரு ஃபோல்டர்மா, அவ்வளவுதான்மா. சார் அவங்க பாத் கேக்குறாங்க சார். அதான்மா, காசு கேக்குறாங்களா? பாத்து வைக்கணும் கேக்குறாங்க சார் அவங்க. இதோதான் கரெக்டா பாத் எப்படி சார்? அவங்க பாத்ல கேப்ஸ்ல போட்டுருக்கீங்கல, அதுதான் சார் கேக்குறாங்க. எது இதா சார்? அது காம்போனன்ட்ல சார், அந்த பாத் ஈக்குவல் டு கொடுத்திருக்கீங்க. பாத்து சார், எக்ஸாக்ட் பாத் டேஷ்போர்ட்னு கேப்ஸ்ல போட்டுருக்கீங்க சார், கேபிடலைஸ் பண்ணி போட்டுருக்கீங்களா, அத கேக்குறாங்க சார். இதா அங்க என்ன வேணா வச்சுக்கலாம்ல. ஓகே ஓகே. ஐயோ, இங்க நீ உங்க பேர் என்னது? ஸ்ரீவித்யாவா? ஸ்ரீவித்யா இப்படி கூட வச்சுக்கிட்டா. ஆனா இந்த ஸ்ரீவித்யா கண்டிப்பா இந்த இடத்துல டேஷ்போர்ட்ல கண்டிப்பா இது இருக்கணும் ஓகேங்களா. இந்த பாத்தும் இந்த லிங்கும் சேமா இருக்கணும் ஓகேங்களா. இங்க ஸ்ரீவித்யான்னு கொடுத்துட்டு அங்க கேஆர் விஜய் கேட்டது நான் இல்ல சார். ஐயோ யோகா யோகாவா? ஐயோ எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. ஆமா சார். சரி ஓகே. அட பாவமே. சரி ஓகேமா, இப்பயாச்சும் புரியுதியா? புரியுது ப்ரோ, இப்ப எனக்கு புரியுது. ஆட் ஸ்டூடெண்ட். அம்மா இது வந்து கிளாஸ் நேம்மா. இந்த நேம் தான் அங்க கால் பண்ணும். இப்பயே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது போட்டுற போறேன். ஓகே, இது ஆட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார இருக்கு. நான் லிங்க் பண்ணும்போது அதே மாதிரி தான் லிங்க் பண்ணணும் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய இதுக்காக நான் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டுட்டு ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஃபைலை இதில் எடுத்து போடுறேன். இந்த இடத்துல அதனுடைய கிளாஸ் நேமை கால் பண்றேன். வெளுக்க போறோம் பார்த்துக்கோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆட் ஸ்டூடெண்ட்ன்ற இடத்துக்கு இந்த ஃபார்ம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஆட் ஸ்டூடெண்ட்னே வைங்க. சும்மாதுக்கு இப்போதைக்கு, அதுக்கும் ஏன்னு கேட்காதீங்க. திரும்பவும் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். எதுக்காகனா லிஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்றதுக்கு கிரியேட் பண்ண போறேன். இந்த நேமை டெலீட் பண்ணிட்டு லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல அதே மாதிரி லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்ற காம்போனண்ட்டை கிரியேட் பண்றேன். எனக்கு app.jsல வேணும், அதனால லிங்க் பண்றேன். எந்த ஃபோல்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், அதுக்காக அதை நான் சொல்லலை. இந்த இடத்துல லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது தான் என்னுடைய ஃபைலோட நேமு. செக் பண்ணிப்போம். ஆமாம் கரெக்டு இருக்கு, இங்கே போட்டாச்சு. இந்த இடத்துல லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல என்னுடைய காம்போனண்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு, நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்பொழுது நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஏதோ எரர் அடிக்குது, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ வருது. எதுக்காக வரல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், யூஆர்எல் வந்து தப்பாக கொடுத்துருக்கு. ஆடு லிஸ்ட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா. சைடு பாரில் போயிட்டு
ஆடு லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் ஐயோ லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மாத்திடுறேன். மாதிரி ஓகே சூப்பர். ஒர்க் ஆகுதா கரெக்டா? இதுல யாருக்காச்சும் டவுட்? இப்ப நான் இதை கிளிக் பண்ணா எனக்கு இந்த கண்டென்ட்ல வந்து சும்மா ஓகேங்களா, இது தேவையில்ல. ட்ரீம் டீம் கரெக்டா? கனவாகவே போயிடும் பார்க்குது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். வாவ், இட்ஸ் லுக்ஸ் குட். ஓகே, இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்டா இருந்தா இப்பொழுதே என் மீது கேஸ் போடலாம். கேளுங்க, இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்டா இருக்கா? சூர்யா புரியுதா? சூர்யா என்ன மெசேஜ்? சார் புரியுது. அப்பா வாய்ஸை கேட்டேன்டா, என் பிறவி இப்பெல்லாம் நான் அலைஞ்சிட்டேன்டா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா நான் அகைன் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபேர் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே சிங்கிள் அதே பேஜில் காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருப்போம், அதே பேஜ்லேயே கால் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் ஹோம், அபோட்டஸ், கான்டாக்டஸ், ஹீரோ, டாப் பார், ஹெட் ஓகேங்களா எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஃபோல்டராக தான் தேவை. ஏன்னா இது வந்து பெரிய லெவல்ல போக போற ஒன்று. ஸோ இப்போ அபர்ணா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதோட முடிய போறது இல்லை. ஜெயவேல் வந்து அடிஷ்னலா அதை அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிட்டு திருப்பி அதுல 2-3 ஃபைல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது யோகலட்சுமி வந்து பண்ணலாம், ஸ்ரீவித்யா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியா ஃபோல்டர் போட்டுக்குவோம். இல்லை நான் ஒரே இடத்துல தான் போடுவேன் அப்படின்னா, இந்த டேஷ்போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்துலயே வந்து 6 ஃபைல் வந்து வந்துடும் ஓகேங்களா. இப்போ ஒரு ஆள் மட்டுமே 6 ஃபைல் ஒர்க் பண்ணுவாங்க, அடுத்த இன்னொரு ஆள் வரும்போது இன்னொரு 6 ஃபைல். ஸோ நீ இந்த காம்பனன்ட்ஸை கிளிக் பண்ணா அனுமார் வால் மாதிரி பெருசா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அதை வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. ஃபியூச்சர்ல எந்த இடத்துல நான் தப்புன்னு சொன்னேன்னா அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நான் செக் பண்ணணும். இல்லை இந்த லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னா நான் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க ஒரு 50 ஃபைல் இருக்குன்னா இப்படியே வச்சு செக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்டா சரி ஓகே ஸ்டூடெண்ட் ஃபோல்டர்ல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்து புதுசா வர டெவலப்பருக்கு தெரியணும் ஓகேங்களா. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு இதுக்கும் ஒரு ஃபோல்டர் டைம் போனாலும் போகட்டும் அப்படின்னு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அது எல்லாத்தையும் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் எந்தெந்த விஷயத்த நான் கிளிக் பண்றேனோ எனக்கு அந்தந்த காம்பனன்ட் வரணும். உங்களுக்கு ரவுட்டர் லிங்க் என்னன்னு தெரியும். இந்த இடத்துல என்ன 2 இது எங்க போகும் 2னே போட்டு இருக்கு. ஸ்ரீவித்யானே வருது. யார் டவுட் கேட்டீங்க? இந்த 2 நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது இங்க வரும். இங்க செக் பண்ணும், அதுக்குதான் சுவிட்ச் ஓகேங்களா. 3 நாளா சொல்லிட்டு இருக்கேன். சுவிட்சோட விஷயமே அதுதான், அது செக் பண்ணணும். நீங்க என்ன ரவுட்டர் கொடுக்குறீங்க அதுக்குதான், இதுதான் பேரண்ட், இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கணும்னு சொல்லியாச்சு. இது செக் பண்ணும், ஓகே இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாக்ட் கீவேர்டு எதுக்காக அப்படின்றத நான் போக போக சொல்றேன் ஓகேங்களா. நீங்க எதை கொடுக்கீங்களோ எக்ஸாக்டா அந்த விஷயத்துக்கு கூப்பிட்டு போகும் ஓகேங்களா. இது மட்டும் தானா, அதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லலாமே அப்படின்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஓகேங்களா. நம்ம டபுள் பேராமீட்டர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோமோ அப்போ நான் சொல்றேன். இங்க இன்னொரு இது ஒன்றும் யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நான் சொல்றேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட் வந்து அதனாலதான் யூஸ் பண்றோம் ஓகேங்களா. அது வந்து ரீடைரக்ட் பண்ணி வர்றதுக்கு. இப்ப நான் ஹோம்ல ஐஎஃப்இடியை கிளிக் பண்ணா இது எங்க போகணும்னு சொல்லுதுன்னா, இந்த பாத்துக்கு போயிட்டு அதனுடைய காம்பனன்ட் என்னது, கண்டென்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. காம்பனன்ட்ஸ்ல இந்த ஃபோல்டர் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ கரெக்டா ட்ரீம் டீம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. பண்ணுது. இப்போ டேஷ்போர்டு இங்க ஓவர் பண்ணும்போதே பார்த்துக்கோங்க, கீழே இதை பாருங்க ஓகேங்களா. இந்த இடத்துல டேஷ்போர்டு, இந்த இடத்துல டேஷ்போர்டு, ஆட் ஸ்டூடெண்ட், இது எல்லாமே வருது. ஸோ சேம் நேம் வந்து நம்ம ரவுட்டர்ல கொடுக்கணும் ஓகேங்களா. யோகலட்சுமி நீங்க தானே இன்னைக்கு ஃபுல்லாவே பண்ணிட்டு 1 by 1 பேஜ் போட்டது, நீங்களா ஸ்ரீநிதியா? ஸ்ரீவித்யான்னு நினைக்கிறேன். நான் இல்ல ப்ரோ, ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யாவா? ஆமா, ஒரு கான்வர்சேஷன் கூட போயிட்டே இருந்துச்சு ஓகேங்களா. சோ உங்களுக்கு அப்படின்னா கிளியர் ஐடியா இருக்குல்ல, ரூட்ல என்ன கொடுக்கணும் அதே நேம் தான் லிங்க் டூலையும் கொடுக்கணும் ஓகேங்களா. சோ நம்ம கொடுத்தவன இப்ப நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் ஒரு விஷயமே இருக்காது ஓகேங்களா. இந்த விஷயம் இருந்திருக்காது உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எல்லாமே ஃபோல்டர் வச்சு கிரியேட் பண்ணா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க போக போக பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா சார், அதனாலதான் சார் இப்ப குழப்புது எனக்கு.
இவன் ஒரு நீங்க folder போட்ட create கோட்ல எனக்கு பிரச்சனையே இல்ல சார், எல்லாமே லைன் பை லைன் கூட புரியுது. ஆனா நீங்க சைடுல கிரியேட் பண்ணீங்கல்ல ஃபோல்டருக்குள்ள ஃபைல், ஐயோ சத்தியமா புரியல சார் எனக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஒரே இடத்துல இருக்க கூடாதுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டேஷ்போர்ட்னு கிரியேட் பண்ணிருக்கேன். இல்லனா இத தூக்கி வெளில வந்து போடுவோம். ஓகேங்களா? இத போட்டுட்டு அப்படியே கால் பண்ணுவோம். இந்த இடத்துல இப்ப எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்ப டேஷ்போர்டுன்றது தான் உங்களுக்கு கண்ணு ஊத்துதுன்னா நான் இப்படி எடுத்துடுறேன். இப்ப கரெக்டா ஒர்க் ஆகுதா? அது எதுக்கு அப்படின்றதுக்காக தான் இதை தூக்கிட்டு இதுக்குள்ள தூக்கி போட்டேன். இத பாருங்க, இந்த மாதிரி அடிக்கும். ஏன்னா நம்ம இப்ப போட்டாச்சு, இப்ப ஒர்க் ஆயிடும். அடங்க போட்டேன்ல, பாவம் பண்ணிட்டடான்னது சர்வரே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஷாப்பா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணது வேற யாருக்காச்சும் இந்த டவுட் இருக்கா? ஃபோல்டர் கிரியேட் பண்ணதால இல்ல சார். யோகலட்சுமி நிறைய ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு டவுட் இல்ல ப்ரோ. சாரிமா, சார் ஆக்சுவலி நீங்க நெக்ஸ்ட் போங்க சார், நான் தனியா கூட திரும்ப வீடியோ பாத்துக்கிறேன். ஏமா அதான் சர்வர் ஸ்டாப் ஆயிடுச்சு, ரன் ஆயிட்டு இருக்கு. பர்மிஷன் கொடுக்குறேன், பர்மிஷன் கொடுத்து அது ஸ்டாப் ஆகி நிக்குது. ஃபோல்டரை எடுத்து போட்டோம்னா அது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நீ இஷ்டத்துக்கு பண்ணா பண்ணுவானாலும் அதை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜெயவேல் புரியுதுங்களா உங்களுக்கு? குணா புரியுது சார். ஓகே ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப நம்ம இத சொல்லியாச்சு. இப்ப ஆட் இதுக்கு மட்டுமே நம்ம இப்ப ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆட் ஸ்டூடெண்டோட லிஸ்ட் இது. ஓகே, ஒரு சிம்பிள் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி யூஆர்எல்ல என்னென்ன வேணும்னு பார்த்துக்கிறேன். நேமும் ஜாப் மட்டும் தான் கேட்டிருக்கான். ஓகே, ஐய ஆடங்க. இந்த ஃபார்மை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். பூஸ்ட் அப் தான் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம், அதனால இதை காப்பி பண்ணி அங்க போட்டுக்கிறேன். ஓகே, நம்மளுடைய கெஸ்ட் வந்தாச்சு. என்னன்னா அட்ஜசன்ட் எலிமெண்ட் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ இங்க ஒன்று, இங்க ஒன்று. இந்த ஃபார்ம் ஆக்ஷன் நமக்கு தேவை கிடையாது. இமெயில் பாஸ்வேர்டு ரிமெம்பர் மீயும் தேவை கிடையாது. Much looks better. ஓகே, நீங்க பார்த்துக்கோங்க உங்க டிசைன் ஒர்க்கெல்லாம். ஸோ இப்போ நமக்கு 2 ஃபீல்டு இருக்கு.
ஹலோ ஹலோ சார் கேக்குது சார். புரியல கேக்குது. உங்களால கேட்கவே இல்ல சார். இப்பதான் கேக்குதா? நான் பண்ணி வச்சிருந்தாங்க. யாருன்னு நானே மியூட் பண்ணனா? ஆமா சார். நீங்க ரெக்கார்ட் வேணா பாருங்க. நான் மியூட் பண்ணேங்க. என்ன யாரோ மியூட் பண்ணிருக்காங்க. நீ ஓவரா பேசுற போடா அப்படின்ட்டு. சரி ஓகே. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா டம்மி ஏபிஐன்னு ஒண்ணு ஓகேங்களா. டம்மி ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ .com சம்திங் ஒரு யூஆர்எல் பார்த்தோம் ஓகேங்களா லாஸ்ட் கிளாஸ்னா. இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து இன்னொரு நியூ ஏபிஐ லிஸ்ட் வந்து இருக்கு ஓகேங்களா. இது வந்து நான் ரெடி பண்ணல, ஆல்ரெடி இருக்கு ஓகேங்களா. டம்மி ஃபேக் ஏபிஐஸ் இதெல்லாம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க டேட்டாஸை கொடுத்தா நேமும் ஜாபும் கொடுத்தா இவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா இப்படிதான் கம்பெனி வைஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. என்ன மெத்தடு ஓகேங்களா, என்ன இது என்ன சொல்றது, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. கிரியேட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த யூஆர்எல்ல நீங்க கால் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா நமக்கு அவங்களுடைய நேமும் என்ன அவங்க போட்ட விஷயத்தையும் போட்டுட்டு லாஸ்டா டேட்டா பேஸ்ல விழுந்த ஐடியா நம்ம கொடுப்பாங்க. கிரியேட்டட் அட் எந்த டைம்ல கிரியேட் ஆச்சு ஓகேங்களா. இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட்மேன் அப்படின்ற ஒரு ஏபிஐ செக்கிங் வந்து ஒரு விஷயம் இருக்கு. இந்த லோகோ பார்த்துக்கோங்க. போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான் இது ஓகேங்களா. லாகின் கேட்கும், நீங்க ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டினியூ பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இனிஷியலா டேப் இப்படி இருக்கும். ஐயோ என் டேட்டாலாம் போதே. ஓகே, இந்த இடத்துல உங்களோட யூஆர்எல்ல போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு என்ன மெத்தடு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணணும். தயவு செஞ்சு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யாரும் போடாதீங்க. எனக்கு தப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போட்டிங்கன்னா அவ்வளவுதான், குரூப்ல திட்டி விட்டுருவேன். இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகேங்களா. அவங்க என்ன மெத்தட் சொல்றாங்களோ அந்த மெத்தட் நம்ம கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. போஸ்ட் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன மெத்தட் சூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல போஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா எங்க கொடுக்கணும்னா இங்க பேராமீட்டர்ஸ், ஆத்தரைசேஷன், ஹெட்டர்ஸ், பாடின்னு இருக்கு. இந்த பாடியில கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல XWW ஃபார்ம் URL என்கோடர் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க கேட்குற டேட்டாஸை கொடுக்கணும். என்னென்ன டேட்டா கேட்டிருக்காங்க கிரியேட் பண்ணும்போது நேமும் ஜாபும் கேட்டிருக்காங்க. நேம் வந்து IFET, ஜாப் வந்து மேக்கிங் டேலண்ட்ஸ் போட்டு டீச்சிங் தான், டீச்சிங். ஓகே, இப்படின்ற விஷயத்த நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. 2 பேராமீட்டர் தான் கேட்டிருக்காங்க, நான் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுவோம். இங்க வருது பாருங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இங்க வருது பாருங்க ஓகேங்களா. நேமு, ஜாபு, கிரியேட்டட் அட் ஓகேங்களா. இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த ஏபிஐ நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி டம்மி ஏபிஐ யூஸ் பண்ணோம், இப்போ இந்த ஏபிஐ யூஸ் பண்றோம் ஓகேங்களா. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நம்மளா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி யூஆர்எல் நம்மளா கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் சொல்லி கொடுக்குறேன். அது நெக்ஸ்ட் செஷன் தான் வரும். நெக்ஸ்ட் செஷன் தான் என்ன, இந்த ரியாக்டர்லாம் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னும் போது தான் வரும். ஸோ இந்த விஷயம் வந்தாச்சு, நமக்கு இந்த யூஆர்எல் தெரிஞ்சிச்சு, பேராமீட்டர் தெரிஞ்சிச்சு. நம்ம என்னென்ன வாங்கணும், நேமு, ஜாபு. ஸோ வி ஹாவ் அவர் பேராமீட்டர்ஸ் ஹியர். ஓகே, இமெயிலுக்கு பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்ம நேமு ஜாப்னு மாற்றிப்போம். நேமு ஜாப். ஓகே, டெக்ஸ்ட், இது டெக்ஸ்ட். ஓகே சூப்பர். இதுக்கு வந்து வேலிடேஷன். ஓகே, வேலிடேஷன் நான் பண்ணவா இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்களா? நாங்க பண்றோம் சார். நாங்களே பண்ணிக்கிறோம். ஓகே, இங்க கன்ஸ்ட்ரக்டர் ஓபன் பண்ணனும், அந்த வேல்யூஸ் எல்லாம் வாங்கிட்டு இது பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க வேலிடேஷன் பண்றதால நான் ஆன் கிளிக்ல ஒரு ஃபார்ம் எழுதுறேன். நான் வேணாம், இதுனா உங்களுக்கு தெரியும். சென்ட் ஃபார்ம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எங்க போடுறேன் அப்படின்னா சரி இங்க போட போகிறேன். ஓகே, இந்த இடத்துல கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிறேன்.
சாரி. ஓகே ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ நான் ரெண்டோட வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? நேம் ஈக்குவல் டு இது வந்து அசைனிங். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் element by id. ஓகே, சின்டாக்ஸ் கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஐடி வந்து நீங்க பண்ணும்போது ஸ்டேட் வச்சு பண்ணுவீங்க, சரியா? நான் இப்படி பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவர் இப்படி மாறிட்டாருன்னா கேட்காதீங்க. எனக்கு இப்ப அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதுக்காக நான் அதை ஒமிட் பண்ணிட்டேன். நீங்க இதை யாரும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஓகேங்களா? நான் இப்போதைக்கு சடனா முடிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு வேலிடேஷனும் இல்லாம பண்றேன். அகைன் நான் சொல்றேன், இந்த விஷயத்த கெட் எலமெண்ட் பை ஐடி இங்க யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணலாம், இங்க யூஸ் பண்ணலாம், ஆனா நீங்க வேலிடேஷனா பண்ணி பண்ணுங்க. ஓகே, வேல்யூ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு ரெண்டு விஷயமும் வந்துருச்சு. இப்போ அவங்க எந்த ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஜேசான், அதாவது ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். உங்களுக்கு தெரியும் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. வேர் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார என்னென்ன ஃபீல்டு கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு ஃபீல்டா, இந்த ரெண்டு ஃபீல்டை போட்டு அடைச்சை நேமு ஜாப், இதான ரெண்டு ஃபீல்டு. ஓகே, அவங்க கேட்ட ஃபார்மேட்ல இருக்கா ஜாபும் நேமும். ஓகே, நேம் ஜாப் ரெண்டுமே இருக்கு. ஸோ அவங்களுடைய இதை அச்சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், இப்போ நான் இந்த விஷயத்த டேட்டாபேஸ்க்கு அனுப்பணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? உங்களை தான் கேட்குறேன். அப்பா வந்துச்சு. டேட்டாபேஸ்ன்ற போஸ்ட் அது மெத்தட்மா அது. இல்ல, நீங்க டேட்டாபேஸ்ல போடுறதுக்கு என்ன மெத்தட் கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஓ சரி சரி சரி, எப்படியாதான் நான் தான் தப்பு பண்ணணும் மாறுறேன்ல. சிச்சி அப்படிலாம் இல்ல சார். சரி விடுங்க. இந்த ஃபார்ம் டேட்டாவை இதுக்கு பதிலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு கான்ஸ்ட்ல ஏபிஐ யூஆர்எல்ல நான் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காக வாங்குறேன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல மாத்தணும்னா எல்லா இடத்துலயும் மாறணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வாங்கினேன். ஸ்ரீநிதி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆடே இல்லடா. இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இதுக்குள்ளார நீங்க என்ன போட்டாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நீங்க இதை கன்சோல் போட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வரும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல இதனுடைய விஷயம் இருக்குன்றது மீனிங். சோ நான் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ வராது, இந்த வேல்யூ இங்க ரெப்ரசன்ட் ஆகாது. ஓகேங்களா? இதே ஒரு ஸ்ட்ரிங்கா தான் வரும். சோ இப்படிதான் கொடுக்கும். தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் இங்க இருக்கு, இந்த விஷயம் இங்க இருக்கு. சரி, செக் பண்ணிடுவோம். என்னது இது? ஆக்சியஸ் வந்து யூஸ் பண்ணணும். நெட்வொர்க் டேப் இங்க இருக்கு பாருங்க. நெட்வொர்க் டேப்
ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணுங்க. 201 இது என்ன புதுசா இருக்கு? ஆட வீணா போனோங்களா. 201 சக்சஸ் தானா? நோட் பண்ணிக்கோங்க, எனக்கே இது இப்போதான் புதுசா தெரியுது. ஓகே, இப்போ நம்ம இப்போ ஹிட் பண்ண டேட்டாஸ் ஓகே 440 இங்க இந்த விஷயம் வந்துருச்சு. புரியுதா? இந்த விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வரைக்கும் இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நோ சார். ப்ரோ இந்த வேலிடேஷன் பண்றது ஈஸியா தானே இருக்கு, ஏன் அந்த மாதிரி பண்ண சொல்றீங்க? கன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் போட்டு அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு இதை விட? நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கம்மா. இது வந்து சும்மா இது இந்த இடத்துல நீங்க இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடினா யூஸ் பண்றீங்கல்ல. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மெத்தட்ன்ற விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் அச்சீவ் பண்ணும். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட் வேரியபிள் ப்ராப்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்ளீட் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட். இது கம்ப்ளீட் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இது வந்து ரியாக்டோட ஃபீச்சர்னா கிடையாது. இது கம்ப்ளீட் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் ரியாக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல அவங்க எதனால அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரியாக்ட் ஸ்பீடா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அவங்க என்னென்ன வேரியபிள் சொல்றாங்களோ அதை வச்சு தான் அச்சீவ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து நான் டைமுக்கு இப்போ முடிக்கணுமே அப்படின்றதுக்காக ஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்டர் போட்டு அதை வாங்கிட்டு பண்ண முடியாது. வேணா சொல்லுங்க, நான் பண்றேன். ஓகேங்களா? நீங்க இதை யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்டேட் வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். எங்கேயா பார்த்தனா வச்சுக்கோங்களேன், ஐயோ பயமா இருக்கு. ஆசான் வழியே என் வழி அப்படின்னு சொல்லிங்களே, யூஸ் பண்ணாதீங்க மக்களே. நான் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸ்டேட் வேரியபிளே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் ஸ்டேட் வேரியபிள் வச்சு டேட்டா வாங்குறது தெரியும், ஏபிஐல போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் என்னன்னா எனக்கு ஒரு அலர்ட் காட்டணும். இப்போ டேட்டாஸ் வந்து விழுந்துருச்சுன்றது எனக்கு தெரியுது. ஓகேங்களா? எனக்கு ஒரு அலர்ட் காட்டினா நல்லா இருக்குமே, ஏன்னா இது ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அலர்ட் அப்படின்னு போடாம பியூட்டிஃபையா காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, போர் அடிக்குதா ரொம்ப? இல்ல சார். ஓகே ஓகே, ஆமாவா? நோ சார், நோ சார், நோ சார். ஸ்வீட் அலர்ட்ன்ற ஒரு பேக்கேஜுக்கு நம்ம போய்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும், லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கும். ஸோ இந்த அலர்ட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, npm இன்ஸ்டால் -save ஸ்வீட் அலர்ட். எதுக்காக -save கொடுக்குறோம் அப்படின்னா, சௌந்தர்யா சொல்லுங்க. என்னதுமா? எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதுக்காக சார். -save எதுக்குமா கொடுக்குறோம்? ஜெயவேல் சார், நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ல சேவ் ஆகிறதுக்காக சார். அதான் எந்த இடம்னு கேக்குறேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல வந்து package.json அப்படின்ற ஃபைல்ல ஸ்வீட் அலர்ட் அதனுடைய வெர்ஷன் வந்து விழும். ஓகே, யூசேஜ் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே தான். ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணும், ஆட் ஸ்டூடெண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க போட்டாச்சு. இப்போ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுது. ஸோ oops, சும்மா நான் லிங்கை சென்ட் பண்றேன், யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும் இது ஸ்வீட் அலர்ட். நல்லா இருக்குன்றதோட நான் இதுதான் மோஸ்டா யூஸ் பண்ணுவேன். சரி,
ஓகே வந்துருச்சா? நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எதாவது எரர் இருக்கான்னு பார்த்துப்போம். ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது எதாவது எரர் இருக்கான்னு பார்த்துப்போம். ஓகே நியூ ஆஃபீஸர். வாவ் சூப்பராக்கா. யூசர் ஆடர் சக்ஸஸ்ஃபுல்லி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேங்களா? ஸோ யூசருக்கு தெரியுது ஓகே டேட்டா வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆஸ் எ டெவலப்பராக நம்ம போய் கன்சோலில் போயிட்டு இல்லை நெட்வொர்க் டேப்பில் போயிட்டு ஓகே ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம் வந்து யூஸ் பண்ணுற யூசருக்கு வந்து தெரியணும். ஓகே இப்போ நம்மளுக்கு ஓகே ஆட் ஆகிடுச்சு சக்ஸஸாக இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு ஓகே காட்டிட்டு ஃபஸ்ட்டு ஆட் ஸ்டூடெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்போ பண்ணணும். ஓகேங்களா? சரி இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா as usual நான் யூஸ் பண்ண அதே ஃபார்ம் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்ம் லிஸ்ட் இன் பூஸ்டப்பா. இதுக்கும் அதே ஏபிஐ தான். என்ன இது டேபிளா? அது சவா ஸோ இந்த விஷயத்த நான் எங்கே போட போகிறேன்னா என்னுடைய லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் இங்கே எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறேன். போட்டு பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பேன். சூப்பர் நல்லாவே இருக்குது. எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது. ஓகே ஓகே இப்போ ஆமாடா இப்போ டேஷ்போர்டு கிளிக் பண்ணால் டேஷ்போர்டில் இங்கே நம்ம சம்திங் ஏதோ இன்ஃபர்மேஷன் ஆட் ஸ்டூடெண்ட்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துடும். பிளேஸ் ஹோல்டர்னா பக்காவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அவங்களுடைய என்ன ஏபிஐ அது இந்த இடத்துல லிஸ்ட் யூசர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. என்ன ஏபிஐ கால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஐ யூசர்ஸ் இதை கால் பண்ணால் போதும். இது வந்து தேவையில்லை. இந்த கொஸ்டின் மார்க் போட்டு அடுத்தது வரதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன மெத்தடுன்றதை பார்த்துக்கோ. இது கெட் மெத்தட்னு இருக்கு. சரியா? எனக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா பார்க்க கொஞ்சம் கிளம்சியா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓகேங்களா? எனக்கு சரியா தெரியல என்னன்ற அப்படி விஷயம். அதனால நம்ம போஸ்ட்மேன் போனோம்னா கிளியரா கொடுக்கும். ஒரே டேப்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பிளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டு டிஃபால்ட்டா அது கெட் மெத்தட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? பார்த்தா கெட் மெத்தட்ல தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் இங்க சென்ட் கொடுக்குறேன். இங்க பேராமீட்டர்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? எந்த பேராமீட்டர்ஸும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால டைரக்டா கொடுத்தா இந்த மாதிரி வருது. எந்த இடத்துல டேட்டா வச்சிருக்காங்கன்னா டேட்டா இதுக்குள்ளார எல்லா விஷயமும் இருக்கு. என்னென்ன ஃபீல்டு ஐடி, இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவதார் குட்டி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த விஷயம் நமக்கு தேவையா அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒன்லி டேட்டாஸ் மட்டும்தான். எதுக்காக அப்படின்னா இந்த விஷயத்தை தான் நம்ம அங்க லிஸ்ட் பண்ணி காட்ட போறோம். ஓகேங்களா? நேற்று பண்ண அதே விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம காட்ட போறோம். ஓகே இவ்வளோத்தரும் தேவையில்லை. அவங்க என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா ஒரு கலரா வருது தெரியுங்களா? இது எல்லாமே சக்சஸ், டேஞ்சர், இன்ஃபோ, வார்னிங், பூஸ்டப்போட கிளாஸஸ். இதெல்லாம் டிஃபால்ட் கிளாஸஸ். ஸோ அப்படி போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எல்லாமே நமக்கு சக்சஸ் தான். அதனால சக்சஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா வச்சுட்டு மல்டிபிள் டேட்டாவை நம்ம லூப் பண்ணி எடுத்துட்டு வருவோம். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் வேரியபிள் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும். புரியுதா? யார் டவுட் கேட்டாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டேட் வேரியபிள் எதுக்காக அப்படின்னா இந்த டைம்ல போயிட்டு கெட் டாக்குமெண்ட் பை எழுதி அது வந்து அந்த டைமுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி ஸ்டேட் வேரியபிள் வச்சு தான் மேனிபுலேட் பண்ணணும். ஓகே இந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு அந்த ஸ்டேட் வேரியபிள் தேவை, ஆக்சியஸ் தேவை. ஸோ நம்ம இதை போயிட்டு இங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அலர்ட் வேணுமா? வேணாம். ஓகே இப்போதைக்கு வேணாம். கன்ஸ்ட்ரக்டர்
கன்ஸ்ட்ரக்டர் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. CONS. ஓகே சூப்பர். யூசர்ஸ் லிஸ்ட்ன்ற ஒரு ஃபீல்ட்ல அரேவா வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? எதுக்காக அரேன்றது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் இந்த ஏபிஐ ஹிட் பண்ணணும் அப்படின்னும் போது ஏபிஐ எப்படி ஹிட் பண்றதுன்னு நான் என்ன சொன்னேன்? காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? நான் இந்த பேஜுக்கு வரும்போதே எனக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது ஆட் ஸ்டூடெண்ட்ல ஒரு பட்டன் வச்சு கிளிக் பண்ணோம். ஓகேங்களா? நேற்று நான் என்ன சொன்னேன்? எனக்கு அந்த பேஜுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்டர் என்டர் ஆகும், செகண்ட் டைம் ரெண்டர் ஆகும், தேர்ட் டைம் தான் காம்போனன்ட் டிட் மவுண்ட் ரெண்டர் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஏபிஐ கால் பண்ணிக்கலாம், கால் பண்ணி டேட்டா மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஏபிஐ மாத்திட்டேன். ஐயோ, கெட் மெத்தட். ஓகே, கெட் மெத்தட் போட்டா டேட்டாஸ் லிஸ்ட் வருது. ஸோ கெட் மெத்தட் இங்க மாத்திக்கணும். இந்த இடத்துல டேட்டாஸ் வருது. ஃபார்ம் டேட்டா வேணுமா அப்படின்னா ஃபார்ம் டேட்டா தேவையில்லை, எம்டி ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம சென்ட் பண்ணணும். ஓகே, பேஜுக்கு வரும்போது கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது வரப்போகுது, செக் பண்ணிடுவோம். தப்பு இருக்கும் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயாச்சாமி ஒர்க் ஆயிடுச்சுல. ஓகே, நமக்கு டேட்டாஸ் வந்துடுச்சு. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டேட் வேரியபிள் வாங்கியாச்சு. அந்த வேரியபிளை நான் இப்போ அசைன் பண்ண போறேன். அது என்ன எரர் அடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். என்ன எரர்? ஆக்சியோஸ் திஸ். ஆக்சியஸ் திஸா? அது வேரியபிள் நேம் அது. அதான் அந்த திஸ் வேற வேரியபிளுக்கு அசைன் பண்ணனும். ஏன் அப்படியே யூஸ் பண்ணா யூஸ் ஆகாதா? ஆகாது சார். ஏன்? அது ஒரு third அதுக்கு party தெரியாது answer சார். அது ஒரு தேர்ட் பார்ட்டி. அது ஒரு தேர்ட் பார்ட்டி. மம்மி காஃபி கொண்டா. ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே ஓகே, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அதுல தானே இருக்கு. கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓகே, இந்த இடத்துல ரெண்டர் இடத்துல இந்த இடத்துல தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆச்சா இல்லையா அப்படின்றது. செட் ஸ்டேட் ஆஃப் அன்டிஃபைன் வருது. ஓகே, டேட்டால டேட்டாக்குள்ளார இருக்குமா செக் பண்ணிடுவோம். இந்த டேட்டா மேனிபுலேஷன் எப்படி பண்றதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளார இன்னொரு டேட்டாக்குள்ளார வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பண்ண அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இந்த டைமு நமக்கு டேட்டா வந்துடுச்சு, ஆனா செட் பண்ண முடியல. ஓகேங்களா? நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணனா ஒரு கான்ஸ்ட்ல வேற ஏதோ ஒரு வைக்கிறேன். பவர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க அதை ஆக்சியஸ் திஸ்னே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஒரு வேரியபிள் அசைன், அது அவ்வளவுதான். ஓகேங்களா? அதை அந்த மாதிரி தான் மனப்பாடம் பண்ணாதீங்க. பொண்ணுங்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம் இது. ஓகே, இல்ல ப்ரோ, தெரியும் ப்ரோ, அது வேரியபிள் நேம் டக்குன்னு சொல்லிட்டோம். அது வந்து அசைன் பண்றோம்னு சொல்லிருக்கலாம். ஆக்சியஸ் திஸ்க்கு அசைன் பண்றதுன்னா அப்படின்னா அது தப்பான மீனிங் தானே போகுது. ஓகேங்களா? ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அதனுடைய பவரை வாங்கிக்கிறோம். ஸோ இந்த டைம் பவர் திஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது பவர் திஸ் நீங்க
அவ்வளவுதான். சரி ஓகே, இப்போ நமக்கு அந்த டேட்டாஸ் வந்துருச்சு, ஸ்டேட்ல வந்துருச்சு. இது எதுக்காக 2 டைம் ரெண்டர் ஆகுது அப்படின்ற விஷயம் யாராச்சும் செக் பண்ணி பாத்தீங்களா? அபர்ணா நீங்க சொல்லாதீங்க, வேற யாராச்சும் செக் பண்ணி பாத்தீங்களா? ஏன்னா அபர்ணாக்கு அவங்க கேட்டே இருந்தாங்கன்னா அதை ஆன்சர் சொன்னேன். அதே மாதிரி அஸ்லாம் கேட்டாங்க, வேற யார், ஜெயவேல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு எதுக்காக வருதுன்னா ஹை லெவல்லனா சொல்ல வேணாம், உங்களுக்கு அந்த விஷயம் எதுக்காகன்னு தெரிய தேவையில்ல. இந்த ஸ்ட்ரிக்ட் மோடுன்ற ஒரு விஷயம் இருக்கும் index.jsல, ஓகேங்களா? அதை அழகா ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் தான் ரெண்டர் ஆகும். இப்போ பாருங்க, ஒரு டைம் தான் ரெண்டர் ஆகும். இங்க பாருங்க, ஒரு டைம் தான். இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம், ஓகேங்களா? எதுக்காக, வாட் இஸ் சாரி ஸ்ட்ரிக்ட் மோட்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், போக போக சொல்றேன். ஸோ இப்போ இது வரைக்கும் டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா as usual data manipulation in render page. ஓகே, அதே மாதிரி வேற யூசர் லிஸ்ட் அரே, ஓகே, ஒரு ஃபார் லூப், ஏன்னா மல்டிபிள் டேட்டா, ஓகேங்களா? அடடடடா, இதை வாங்கி இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கிட்டு, இது டேபிள் டேட்டா, யூசர் லிஸ்ட், டேபிள் யூசர் லிஸ்ட், டேபிள் யூசர்ஸ் லிஸ்ட். இந்த அரேல நான் புஷ் பண்ண போறேன். எந்த விஷயத்தை புஷ் பண்ண போறேன்னா, என்கிட்ட இங்க ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா இருக்கு, இந்த ஸ்டாட்டிக் டேட்டாவை நான் புஷ் பண்ண போறேன். இந்த டேபிள் யூசர் லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடணும், டி பாடிக்குள்ளார டேபிள் யூசர்ஸ் லிஸ்ட்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா உனக்கு பிரச்சனை? இந்த இடத்துல அரேவா போட்டுக்கோ. ஒன்று வாய்ஸ் கேட்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? சூர்யா என்ன ஆச்சு உனக்கு? சூர்யா சூரியகிருஷ்ணன் ப்ரோ தெரியாம கிளிக் ஆயிடுச்சு ப்ரோ. இவன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்தேன், அவன் டேட்டா கிளிக் பண்ணிட்டான் போல. ஃப்ரெண்ட் கிட்ட? சாரி ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல பக்கத்துல இருந்தா நான் கொடுத்துட்டு எப்படி சொல்றது, ஒண்ணு பண்ணேன், அதை வச்சிருந்தேன் நான் கையில, கிளிக் ஆயிடுச்சு. டக்கு என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். சாரி ப்ரோ. நைஸ் ப்ரோ, நிஜமா தான் ப்ரோ, தெரியாம தான் ப்ரோ நடந்துச்சு. சரிடா, நான் எதுவும் சொல்லல, ஓகேன்னு தான் சொன்னேன். சாரி ப்ரோ. ஓகே, இங்க face not defined, டேபிள் யூசர்ஸ் லிஸ்ட்ன்ற அரேல புஷ் பண்றோம். இந்த விஷயம் கன்சோல் நமக்கு தேவையில்லை. டேபிள் யூசர் லிஸ்ட் இங்க வாங்கிக்கோ. அரே இஸ் நாட் டிஃபைன். 27ல 24 ஃபார் லூப்ல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, இந்த இடத்துல நம்ம எந்த டேட்டா வச்சிருக்கோமோ அதை தானே கொடுக்கணும். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஐயா, சரி ஓகே, இட் வில் ஹேப்பன்ஸ். ஓகே, கரெக்டா? இது இந்த இடத்துல டேட்டா மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே, நமக்கு எத்தனை டேட்டா இருந்திருக்கு? 6 டேட்டா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நமக்கு என்னென்ன டேட்டா வேணும் அப்படின்றத நெட்வொர்க் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரலன்னா திரும்ப இப்படி ஒரே ஒரு விஷயம் மட்டும் வர மாதிரி இந்த இடத்த வச்சுக்கிட்டு என்னென்ன டேட்டா காட்ட போகிறோம்? இமெயில், ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, வேற என்ன விஷயம் இருக்கு? இமேஜா, அவதார் குட்டி, அவதார் இருக்கு. இமேஜும் எப்படி காட்டுறதுன்னு உங்களுக்கு இந்த டைம் சொல்லிடுறேன். ஐடி வந்து சரி ஓகே, 5 ஃபீல்டாகவே வச்சுப்போம். ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்,
இமெயில் அவதார். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம அந்த டேட்டாவை ஆட் பண்ணிக்கணும். 1 2 5 டேட்டாவா? ஓகே, இந்த இடத்துல ஐடிக்கு பதிலாக சாரி கைஸ், கொஞ்சம் ஐ டாட். உங்களுக்கு இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும்ல? ஃபர்ஸ்ட் நேமு ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை எடுத்துட்டோன்னே என்னென்னது ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ இதை காப்பி பண்ணி ஒரு ஃபீல்டுக்கும் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் என்னது இமெயில் அவதார். இமெயில் ஃபீல்டு ஒரே ஒரு இதுக்கு எடுத்து போட்டால் போதும். அவதார். ஸோ இப்போ இது 5 ஃபீல்டுக்கும் லூப் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து டேபிள் யூசர்ஸ் லிஸ்ட்டில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கட்டியுமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஜார்ஜு ஓகேங்க, அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே நமக்கு பக்காவாக வந்துச்சு. அவதார் இப்படி தான் காட்டணுமா அப்படின்னா இப்படி இல்லை. இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு உங்களுக்கு தெரியும், இமேஜ்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? இமேஜ் சோர்ஸ் தான், நம்ம என்ன சோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த விஷயம் வந்து வரும். சோர்ஸு போட்டுட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் சும்மா இப்போ டெஸ்டிங். வந்துச்சு. ஓகே, இப்போ வந்துடுச்சு. ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஸ்டைலில் வந்து ஹைட்டும் வித்தும் கம்மி பண்ணிக்கோங்க. ஹைட்டு 10 px. நல்லா இருக்கா? நல்லா இல்லை. ஓகேவா? ஹைட் வந்து ஒரு 50 px வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்டைலு HIGHT. யாரோ கேட்டாங்களே, ஜெயவேல் நீங்களா கேட்டீங்க இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு? லாஸ்ட் டைம் யாரோ கேட்டாங்க. ஓகேங்களா? இமேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ அவங்களுடைய விஷயம் வந்தாச்சு, லிஸ்ட்டும் பண்ணியாச்சு. இது என்ன மெத்தட்னா, இப்போ நான் டேட்டாபேஸில் எந்தெந்த யூசர்ஸ்னா ஆட் பண்ணுறனோ நம்மளுடைய ஒரிஜினல் கான்செப்டுக்கு சொல்கிறேன். ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டோன்னே ஒரு சக்ஸஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் யூசர்ஸை ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஃபீல்டு மட்டும் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? கன்சிடர் ஒரு எம்ப்ளாயி ரிஜிஸ்டர் பண்ணும்போது எத்தனை ஃபீல்டு வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பர்சனல், பேசிக்கு, சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா, அவருடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும். எல்லாத்துக்குமே இமேஜ், வீடியோஸ் கூட இருக்கும் அவருடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்குறதுக்கு. ஸோ அது எல்லாமே அதிகமாக இருக்கும் ஃபீல்டு. நான் 2 ஃபீல்டு வச்சு சொன்னேன். நீங்கள் போக போக என்ன பண்ணணும்னா ஒரு ஃபீல்டாக காப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது லைவ் ப்ராஜெக்டில் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த விஷயத்த பக்காவாக பண்ணியாச்சு. ஆட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கிளிக் பண்ணால் போகிறது. நெக்ஸ்ட்டு நான் லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுக்கும்போது லைவ்லேருந்து டேட்டா பேஸில் எடுத்துகிட்டு வர்றோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இங்கே ஒரு ட்ரிகர் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த நான் கிளிக் பண்ணும்போது ஏபி ஹிட் பண்ணுற ஒரு ட்ரிகர் இருக்குது. இப்போ லிஸ்ட் பண்ணும்போது எனக்கு நான் இதை கிளிக் பண்ணும்போது அது வரணும். ஏன்னா இது வந்து லிங்க்கை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பட்டனோ ஒரு சப்மிட்டோ இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எப்படி வர்றதுன்னா அதுக்கு தான் காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். இது எதுக்காக அப்படின்னா உன்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆகிடும், அதுக்கப்புறம் உன்னுடைய ரெண்டர் பேஜும் ரெண்டர் ஆகிடும். மூணாவதாக தான் நீ ஏபிஐ ஏதாவது கேட்டனா அந்த ஏபிஐ எடுத்துட்டு வந்து உனக்கான டேட்டாஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டர் ஆகும். எதனால அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆகும். அதனால ரெண்டர் ஆகிட்டு டேட்டா கொடுக்கும். இந்த மாதிரி புரியுதுங்களா? புரியுதா கைஸ்? எஸ் சார், புரியுது சார். எஸ் சார். சரி, ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு. அவ்வளோதான். நான் நாளைக்கு அந்த எடிட்டும் டெலிட்டும் நாளைக்கு நான் சொல்லவா? ஓகே சார். எஸ் சார். ஓகே ப்ரோ. ஓகே சார். சரியா? எங்க வந்திருக்கேன்? சொல்றதுக்கு இல்லை.
சரி ஓகே. ஸோ ஃபார் என்ன பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல? ஸோ பாருங்க சரியா? ஓகே கைஸ் பார்ப்போம். ஓகே சார், நாங்க பண்றோம் சார்.